Welcome to Free ICT Tutorials Tamil. Grade 6 Unit 1 Part 4 வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். ஏற்கனவே Part 1, Part 2, Part 3 வீடியோக்களின் தொடர்ச்சியாகத்தான் இது இருக்குது. Part 3 வீடியோவில் இறுதியாக நாங்கள் கணனி தேக்கக சாதனங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி படித்த நாங்கள். அடுத்ததாக தொடர்பாடற் சாதனங்கள் கம்யூனிகேஷன் டிவைசஸ் பற்றி படிக்கலாம். ஏற்கனவே படித்திருக்கிற பிள்ளைகள் கணனியில தரவுகள் டேட்டா உள்ளீட்டு கருவிகள் மூலமாக உள்ளீடு செய்யப்படும். உள்ளீட்டு கருவி என்றால் அதனுடைய ஆங்கில பதம் இன்புட் டிவைசஸ். உள்ளீடு என்று சொன்னால் இன்புட். இந்த உள்ளீடு செய்யப்பட்ட தரவுகள் கணனிக்குள்ள முறை வழியாக்கம் செய்யப்படும். முறை வழியாக்கம் என்றால் ப்ரோசஸ். இந்த முறை வழியாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட தரவுகள் வெளியீடாக பெறப்படுகிறத சொல்கிறது இன்ஃபர்மேஷன், தகவல். உள்ளீடாக கணனிக்குள்ளே அனுப்பப்படுகிறது தரவுகள். இந்த தரவுகள் ப்ரோசஸ் முறை வழியாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு தகவலாக வெளியீடாக எங்களுக்கு கிடைக்குது இன்ஃபர்மேஷன். இந்த வெளியீட்டை எங்களுக்கு காட்சிப்படுத்துகின்ற உபகரணங்கள் வெளியீட்டு கருவிகள் அவுட்புட் டிவைசஸ் என்று சொல்லப்படும். இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் பற்றி நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். ரைட். பெறப்பட்ட இந்த தகவல் பல்வேறுபட்ட சாதனங்கள் மூலமாக பரிமாற்றப்படும். பல்வேறு நபர்களுடன் பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி பரிமாற்றப்படுது. பல்வேறு சாதனங்கள் மூலமாக என்று சொல்லிக்கல, கம்ப்யூட்டர் மூலமாக அல்லது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மூலமாக இந்த தகவல் பரிமாற்றப்படுது. இந்த தொடர்பாடலை மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் கருவிகள் தொடர்பாடற் கருவிகள் கம்யூனிகேஷன் டிவைசஸ் என்று சொல்லப்படும். உதாரணமாக நீங்கள் உங்களுடைய உறவினர்களுடன் தொடர்பாடலை மேற்கொள்வீங்கள். அதாவது வைபர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, மெசேஞ்சர் மூலமாக, இப்படி பல்வேறுபட்ட மென்பொருட்களை பயன்படுத்தி தொடர்பாடலை மேற்கொண்டிருப்பீங்கள். வாய்ஸ் காலாக இருக்கலாம், அல்லது வீடியோ கால், அல்லது ஏதாவது க்ரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்பியிருப்பீங்கள். பர்த்டே கார்டு, நியூ இயர் க்ரீட்டிங் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோஸை பரிமாறிக்கொண்டிருப்பீங்கள். உங்களுக்கு பிடித்த வீடியோக்களை நீங்கள் பார்வையிட யூடியூப் என்ற ஒரு மென்பொருளை பயன்படுத்துகின்றீர்கள். இந்த வீடியோ கூட யூடியூப்பில் தான் நான் இப்போ உங்களுக்கு கற்பித்து கொண்டு இருக்கிறேன். ரைட். இந்த வாட்ஸ்அப், வைபர், யூடியூப், மெசேஞ்சர் இப்படியான மென்பொருட்களை நாங்கள் பயன்படுத்த வேணும் என்று சொன்னால் எங்களுடைய கணனியில் அல்லது மொபைல் ஃபோனில் அந்த கருவியில் இணைய இணைப்பு இருக்க வேணும். அதற்காக நீங்கள் வைஃபை பயன்படுத்துவீங்கள் அல்லது டேட்டா பேக்கேஜ், இன்டர்நெட் கார்ட்ஸ் மூலமாக அந்த இணைய இணைப்பை உங்களுடைய கருவியில் ஏற்படுத்தி கொள்ளுவீங்கள். இந்த இணைய இணைப்புடன் இணைக்கப்பட வேண்டிய உங்களுடைய கணனி அல்லது ஸ்மார்ட் ஃபோனில் வலையமைப்பு இடைமுக அட்டை, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, NIC என்று சொல்கிறது இருக்கும். அதன் மூலம்தான் நாங்கள் அந்த இணைய இணைப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மொடம் என்று சொல்கிறது. இந்த மொடம் 2 வகைப்படுது. இன்டர்னல் மொடம், எக்ஸ்டர்னல் மொடம். இன்டர்னல் என்று சொன்னால் கணனிக்கு உள்ளுக்கு காணப்படுது. ஸ்மார்ட் ஃபோன் என்று சொன்னால் ஸ்மார்ட் ஃபோனுக்கு உள்ளுக்கு காணப்படுது. அதுதான் இந்த NIC, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது இன்டர்னல் மொடமாக தொழிற்படுது. எக்ஸ்டர்னல் மொடம் என்று சொன்னால் கணனிக்கு வெளியிலே அது இருக்கும், ஸ்மார்ட் ஃபோனுக்கு வெளியிலே இருக்கும். அவை தவிர பல்வேறுபட்ட உபகரணங்கள் இந்த தொடர்பாடலை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுது. கணனியில் தொடர்பாடற் சாதனங்களாக இருக்கக்கூடிய உபகரணங்கள் என்னென்ன என்று பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது NIC, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. மொடம், மொடத்தின் விரிவு மொடியுலேஷன் அண்ட் டிமொடியுலேஷன். அடுத்தது வழிப்படுத்தி, ரவுட்டர். குவியம், ஹப். ஆளி, சுவிட்ச். ப்ளூடூத். இப்படி பல்வேறுபட்ட உபகரணங்களை நாங்கள் குறிப்பிடலாம். தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.